நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசித்து தேவனுடைய வார்த்தையை நான் கடந்து சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து அந்த புதிய நாளை காண செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். தானியேல் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றார். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்று. இந்த செய்தியினுடைய தலைப்பு விசேஷித்தவன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலை குறித்ததான உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா, இவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா, இவன் சிறையிருப்பிலே இருந்து என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சிறைப்படி போட்டு தானியேல் எழுதின நீ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நீ வாசிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கு. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாக யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்போ சிறைப்பட்டு போன அந்த இடத்துலையும் கூட பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய மனுஷனாக இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த இடத்துல கடவுளுக்கு பயந்து ஜெபிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த இடத்துல அவன் 3 வேளையும், காலை மாலை இரவு என்று 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் பாருங்க, அதுக்கு தான் அவனுடைய பேருக்கு என்ன பண்ணுற, விசேஷித்தவன் என்று. ஆமே சோத்திரம். ஜெபத்துக்கு முக்கியமாக ஒரு நல்ல ஒரு சோத்திர ஆசீர்வாதங்கள் உண்டு. அதனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஜெபித்து உங்கள் சில சோர்ந்து போயிருக்கலாம். வாழ்க்கைலாம் ஜெபம் இருந்தேன், வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, சில வாழ்க்கைலாம் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கு, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா, சோத்திரம், அவன் ஒவ்வொரு நாளும் சோத்திரம் தேவனை நோக்கி அவன் முறையிட்டு கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா, அவன் தன் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுறான், அவன் பண்ணப்பட்ட ஜெபக்கு முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்பு பார்த்தீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம். அதில் பாருங்கள், 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உபவாசம் பண்ணி வெட்டினாலும் சாம்பலினாலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த தானியேல் பாருங்க, ஒவ்வொரு நாளுடைய ஜெபத்தில் என்ன இருந்துச்சுங்க, மற்றவர்கள் ஜெபம் பண்ணாங்களே, நான் நல்லா இருக்கேன், நான் பரிசுத்தமானு சொல்லலை. அவன் பாவியாக இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களோடு கூட இவனும் தன்னுடைய பாவங்களை என்ன பண்ணுறான், எல்லாருடைய பாவங்களை ஆண்டவர் சொல்கிறான், பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் சோத்திரம் பாவ அறிக்கை நாம் செய்ய வேண்டும். ஆமாம், இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், இந்த வெள்ளை சட்டை நல்லா அயன் பண்ணி நல்லா போட்டிருக்கான். ஆனாலும் பாருங்கள், அயன் பண்ணி போட்டாலும் இல்லை. ஆனால் வெளியே போகும்பொழுது நம்ம வெள்ளை சட்டை தான் இருக்கும். ஆனால் கலெக்ட்ரி நம்ம ஒரு ஆங்கிலம் மாட்டும் பொழுது அந்த காலருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழுக்கு ஊட்டியிருக்கோம். சோத்திரம். பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைபடாதபடிக்கு ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தில் என்ன பண்ணுறான், பாவ அறிக்கை செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அறியாமல் என்ன பண்ணுறோம், சில கெட்ட வார்த்தை பேசினா தான் பாவம், கெட்ட வார்த்தை கேட்டாலே பாவம். ஆமாம், கர்த்தருக்கு சோத்திரம். அப்படின்னா உலகத்தில் வாழ முடியாது, எங்கேயாவது மூலையில் போய் வாழ முடியல, இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கையில் இந்த பூமியில், இந்த சரீரமாக இந்த மண்ணில் நம்ம வாழும்பொழுது, இந்த பூமியை வாழும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கிறோமோ சோத்திரம், ஒரு நாள் நம்மளோட ஜெபத்தில் பாவ அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமாம், நம்ம ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணி கடகடன்னு கடந்து போயிருப்போம், வேகமாக வேலைக்கு போகணும், வேகமாக சரி அந்த இன்றைக்கி பாஸ்போர்ட் மாதிரி எல்லாமே வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய ஜெபத்தில்
ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை இருக்க வேண்டும். அவன் பிரபலமாய் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவதாசன் கூட சொன்னார், ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிற ஒரு திருச்சபை. அந்த ஊழியர்கள் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் குறைந்தது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த அருமையான ஊழியர் தேவன் சொல்கிறாரு, நான் அந்த 5 மணி நேரம் ஜெபத்தை செஞ்சாலும் நான் ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்வேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கை நான் அப்படித்தான். ஆண்டவர் ஒரு சான் ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மனைவியிடத்தில் கோவப்பட்டிருப்போம், பிள்ளைகளிடத்தில் கோவப்பட்டிருப்போம், எரிச்சு திட்டிருப்போம். வேலைக்கு பொறுத்து என்ன பண்ணால் சிடுன்னு மூஞ்சை காமிச்சிருப்போம், எரிச்சல் போட்டிருப்போம், கோவப்பட்டிருப்போம், தேவையில்லாத சிந்தனையை செஞ்சுருப்போம். ஆமாம், சோத்திரம். தேவையில்லாமல் சில லக்கல் பண்ணி அந்த ஏடாசம் பண்ணுற கூட கேள்வி கிண்டல் செய்கிற கூட நம்மளும் கூட என்ன பண்ணுவோம் அப்படி. அது எல்லாவற்றையும் செய்ய தகுதி உண்டு, ஆனாலும் தகுதி இராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் விசேஷித்தவனாய் நம்முடைய ஜெபத்திலே விசேஷமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்திலே முதலாவது என்ன இருக்கணுங்க, பாவ அறிக்கை இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் 14 அந்த 9 4 சொல்லுது, நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நல்லா கவனமாக கவனிங்க, ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமகாரிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இந்த அருமையான தானியேல் சொல்கிறான் பாருங்க, சோத்திரம். எல்லாரையும் சேர்த்துக்கலாம். அந்த ஜனங்க பூரா இவங்க பாவம் செய்தால் 70 வருஷம் அந்த இடத்துல வாழ்ந்து போல சிறைப்பட்டு போகிறாங்க. சோத்திரம். அவன் பாவம் செய்கிற ஆத்துமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த காரியங்களை சொல்ல விரும்பலை. நாளை கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஜெபத்தில் இந்த அடிமைப்பட்டு போன அந்த இடத்திலும் கூட தானியேல் பாருங்க, ஒரு விசேஷித்தவனாக தேவனை அவனை மாற்றினார். அது மாற்றமல்ல, தானியேல் 9ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். 23ஆம் வசனம் வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆமாம், பாவங்க, இவன் தன்னை என்ன பண்ணுறான், எல்லோடு கூட என்ன பண்ணுறான், உங்கள் ஜெபத்தில் நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் மனைவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது காலை நேரத்தில் சோதனை வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கைகளை பிடிச்சி உங்கள் உங்கள் கரங்களை ஆணுடைய பிள்ளைகளுடைய சோதனை உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடிச்சி சோதனை ஸ்கூலில் ஒரு வேளை பிள்ளைங்க சோதனை மார்க் எடுக்காமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு மனசு கவலையாக இருக்கும். என்னடா பிள்ளைகளை படித்து வைக்கிறான், சரியான மார்க் எடுக்க மாட்டேன், அவங்கள போய் திட்டா விட நீ நம்ம கரத்தை பிடிச்சி என்ன பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கிருபையை கொடுங்க. ஒரு மணி ஜெபம் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஓங்கி வளருவார்கள், சிறந்து வழங்குவார்கள். இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா சோத்திரம், எப்படி விசேஷத்தில் ஆனால் போல உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் விசேஷமான ஆளாவாங்க. சோத்திரம். உங்கள் குடும்பம் விசேஷிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். சோத்திரம். அவன் ஜெபம் பண்ண முடிந்த உடனே கட்டளை வெளிப்பட்டதான். 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 21 22 எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 20 வாசிங்க, உங்களுக்கு புரிதனமாக இருக்கும். 20 21 22 வாசிப்போம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இன்னொரு பசங்க அழகாக சொல்லப்படுகிறா, நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெளிவு உண்டாகிறது. ஒரு காரியத்தை நம்ம செய்யப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஒரு தெளிந்த நீரோடைகளை அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிற
நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்கள் ஜெபத்தை ஸ்தோத்திரம் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் ஜெபத்தில் இதெல்லாம் இருக்கான்னு கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஏதோ ஜெபம் பண்ணுறோம், ஏதோ போகிறோம், நம்ம கடற்கரை விடாமல் நிறுத்தி நிதானமாக ஸ்தோத்திரம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும், 1 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். இந்த தானியேல் அந்த சிறைப்பட்டு போன தேசத்தில், அந்த அடிமைப்பட்டு போன அந்த இடத்துல தானியேல் ஒருமுகமாக ஜனங்கள் எல்லாரிடத்தை சேர்த்து அவர் எல்லாரும் அறிக்கை பண்ணி, பாவத்தை அறிக்கை பண்ணி நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் தானியேலுக்கு வெற்றியை கொடுத்தார். தானியேலுடைய ஜெபத்தை கேட்டார். ஒருவேளை உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதா? இப்படியாக இந்த வசனத்தை சொல்லும்படி இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே இந்த தானியேல் அறிக்கை செய்தது போல நானும் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன், எனக்கும் ஆண்டவரே என் ஜெபத்துக்கும் சீக்கிரத்தில் ஒரு அற்புதங்களை செய்யும் ஆண்டவர்னு கேட்கும்போது நிச்சயமாய் தானியேல் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர். உங்கள் ஜெபத்தை சில அற்பமாக எண்ணிருக்கலாம், சில அஷ்டையாக எண்ணிருக்கலாம், ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அற்பமாக யார் என்றதில்லை. உங்கள் ஜெபத்தை அழகாய் கேட்குறா, கவனித்து கேட்குறா, உற்று நோக்கி கவனிக்கிறா. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. அதே மாதிரி தானியேல் சுவிசேஷம் 10:10 வாசிங்க. தானியேல் 10:10. இதோ ஒருவன் கையை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்களும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திலே அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றார். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். இந்த தானியேலுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்ட ஜெபிக்கிற ஒரு அனுபவம். பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோட முழங்கால் இருக்கிறதா? அந்த முழங்காலை முடக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். தானியேல் பாருங்கள், எவ்வளோ வேதனையோடு இருப்பான், எவ்வளோ கலக்கத்தோடு இருப்பான். விக்கிரகத்தை வணங்க சொல்கிறாங்களே, இந்த விக்கிரகத்தில் என் தேவனாக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட நெருக்குதல் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, நான் ஜெபத்தை நான் விடமாட்டேன், ஜெபத்தில் உறுதியாக இருப்பேன் என்று இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க. தானியேலை ஆசீர்வதித்த ஆண்டவர், தானியேலை அந்த இடத்துல உயர்த்தின ஆண்டவர், தானியேலுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சோதனை நம்ம சொல்லிக்கிட்டு போனால் என்ன பண்ணும்? ஆமாம், சோதனை நேரம் முடிஞ்சிடும். அதனால் அந்த சீக்கிரமாக சேர்ந்து நான் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். இந்த தானியேலுக்கு இந்த ஜெப ஆவி உங்களையும் பற்றி பிடிப்பதாக. ஜோமனுமா அருமையான தேவ பிள்ளைகளை கண்களை மூடி நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல, உங்கள் இருதயத்தை பார்க்குறான். ஜெபத்தில் இப்படிப்பட்ட பாவ அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களை கர்த்தர் தளர்த்தோங்கபடி செய்கிறார். பிசாசு நீங்கள் செய்த பாவத்தை அறிக்கை பண்ண விடாதபடிக்கு அதை மறைத்து போடுவான். இல்லைங்க, உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்தால் அதை விட்டு விடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பி. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ரீபாலா சந்தாலா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மகனே, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியான உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் பாவங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உனக்காக தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், உனக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிசாசானவன் பாவத்தை அறிக்கை செய்யாதபடிக்கு உன்னை மறைத்து கொண்டு அந்த ஜெப நேரத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது உங்கள் கால்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் சிரசிலே, உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இறங்கி வருது நான் பார்க்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவம் தொடர எல்லா சத்துருவின் கிரிகள் முறியடிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளை பாவம் பின் தொடராதபடிக்கு நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்வதாக. ஆண்டவரே தானியேலை விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது போல 3 வேளையும் ஜெபித்தது போல உங்களுடைய பிள்ளைகளும் ஜெபித்து தானியேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அவனை நடத்த உயர்த்தினது போல உங்களுடைய பிள்ளைகளையும் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஆண்டவரே பணிசுரிகிற இடத்துல, ஆண்டவரே குடும்பத்தில் கர்த்தர் பிள்ளைகளை தலை தொங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய வல்லமை விசேஷித்த பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகள் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை நீங்கள் அந்த பாவத்தை எப்படி நான் அறிக்கை செய்வேன் சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற
இருக்கிறீங்களா? ஆமே சோதரம். அரை கதவை வீட்டை பூட்டி ஆமே சோதரம் ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்க. நீங்கள் மனுஷன்கிட்ட பேச சொல்லலை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே இந்தந்த காரியத்தெல்லாம் இருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் ஆமே கேட்டு மன்னித்து ஆமே உங்கள் அக்கிரமங்கள்லாம் கழுவி உங்களை மேன்மைப்படுத்த தேவன் விரும்புகிறான். நீங்கள் பாவத்தை மறைச்சா வாழ்வடைய முடியாது. ஆமே சோதரம். பாவத்தை மறைச்சா நம்முடைய சந்ததி ஆமே வெளியே வராது. நம்ம பாவத்தை அறிக்கை செய்தினா ஆமே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆமே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமே சோத்திரம். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய இரக்கம் உங்கள் சிரசிலே வந்து அமருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காதுலவன் கேட்க கடவான் எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா நான் செபித்து ஊழியர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்வதாக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன் சொல்லுமா? ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தை உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.